இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறேன்னா பிராங்க் வீடியோ பண்ண போறேன். இதா சோள சிப்ஸ் பிராங்க். கண்டுபிடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். உள்ள ஃபுல்லா பொடியா இருக்கு. நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். எரிப்பு பட்டுட்டு. ஹே ஹாய் ஹலோ. இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறேன்னா பிராங்க் வீடியோ பண்ண போறேன். பிராங்க் வீடியோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு நான் பிராங்க் வந்து என் ஃப்ரெண்டை தான் பண்ண போறேன். அவனை நம்ம டைரக்டா பண்றதா இருந்தானா அவன் கண்டுபிடிச்சிருவான் கண்டிப்பா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்கு முன்னாடி அவனை வச்சு ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அவனை கூப்பிட்டுருக்கேன். அவனும் ஓகே சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நான் ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போறேன். அது என்ன வீடியோ அப்படின்னா கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறக்காம பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிராங்க் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிராங்க் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பிராங்க் அப்படின்னா தொட்டடைங் வா இதா சோள சிப்ஸ் பிராங்க். இது வந்து நான் வாங்கி ஒரு 1.5 மாதம்லாம் ஆகுது. நான் இது ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டுட்டு இருந்த டைமில் நான் வாங்கி வச்சுட்டேன். இதை வச்சு நான் கண்டிப்பாக பிராங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதனால தான் நான் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சேலஞ்ச் வீடியோ வச்சுட்டு அதுக்கப்புறமே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சோள சிப்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி நம்ம பிராங்க் பண்ண போகிறோம்னு நான் இப்போ அவங்கள்ட்ட காமிக்க வாங்க. இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா மேடாங்கிள்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். மேடாங்கிள்ஸ் அப்புறம் நிறைய ஃப்ளேவரில் அது என்னது சிப்ஸ் மாதிரி உள்ள ஐட்டம்ஸை நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம சோள சிப்ஸை இதுக்குள்ளே தான் போட போகிறோம். காட்டில் கிட்ட வலை அரிசி போதும்டா. காட்டு காட்டு லிபித்து சோழி முடிஞ்சு எங்கிருந்து ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. நானே வள கண்டுபிடிச்சிருவானோ. இது ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இருக்கு. கண்டுபிடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி கடலைக்கட்டையை போல கிடக்கு. எப்படி இருக்குல்ல இது. சத்தியமாக கண்டுபிடிச்சிருவான். வேண்டாம், இப்போ நான் இதை சாப்பிட்டு வேற ரிஸ்க் எடுக்க விரும்பலை. டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் உள்ள கிடக்குன்னு சொல்லிட்டு பாத்திரோட ஸ்பீடாக திங்க சொல்லணும். அவனை ஸ்லோவாக தின்னோம்னா மாட்டிடுவான். ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானே தெரியலையே. பாருல இது என்னன்னே தெரியல. ரிஸ்க்கு அவன் எப்படி நம்புவான். தின்னு. இதை எப்பல உடச்சு போட்டா எப்பல திம்பாவன். அவன் முழுசா இப்படி தூக்கி வாயிட வைப்பான். ஒண்ணு பண்ணுவோமா சரி வெயிட் பண்ணா இதை முதல்ல மூடிட்டு சாப்பிடணும். அப்படிதான் அந்த சேலஞ்ச் தான் சொல்லணும். வேற வழி இல்லை. யோசிச்சோம்ல, என் மண்டைக்கு வேற ஒன்றும் வரல. உள்ள ஃபுல்லா பொடியா இருக்கு. நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. நான் வந்து இது வந்து இந்த ஷேப்ல இருக்கும், மேடாங்கிள் ஷேப்ல இருக்கும்னு நினைச்சானா அது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் தான் எனக்கு வீடியோ எடுக்கவே நிறைய ஐடியா சொல்லி தருவான். நீ இந்த வீடியோ பண்ணு, அந்த வீடியோ பண்ணு, அவனுக்கு தோன்றதா சொல்லுவான். கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவன் பார்க்காம இருந்திருக்க மாட்டான். ஆல்ரெடி நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சேலஞ்ச் மாதிரி பண்ணி இதே மாடலில் பண்ணி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை நான் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஒன்று ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோன்னு ஒன்று சொல்லியிருந்தேன், அதை முதல்ல அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராங்க் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் 2யுமே பாருங்கள். வேண்டாம் பாவம். இப்போ நான் உள்ளக்க அவ்வளோத்தையும் தட்டிட்டேன். அவன் கண்டுபிடிச்சிட விட. அதனால் நான் கொஞ்சமாக நொறுக்க போகிறேன். அவன் நம்பணும், அதான் ஒன்று. சரி, இப்போ நான் நொறுக்கிட்டேன். குவிக் வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் ஒட்டணும். எரிப்பு பட்டுட்டு. ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சு. நான் இதை இப்போ உள்ளே வச்சிடுறேன். நான் இதுக்கப்புறம் என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா பிரியாணி சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். அது பண்ணிட்டு
பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ. நம்ம இனி பிரியாணி சேலஞ்ச் பண்ணும்போது பார்க்கலாம் எப்படின்னு. A few moments later. என்ன பண்ணிட்டோம்னா மூஞ்சி கழுவும் போது அந்த கையில் அந்த எரிப்பு அந்த தூள்லாம் இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. கவனிக்கலைன்னா நான் தொடச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி லைட்டாக எரிக்குதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவலாம்னு சொல்லிட்டு போனேன். என்ன பண்ணிட்டேன்னா கையில் அப்படியே தண்ணியை வச்சுட்டு தேய்க்கவும் அந்த எரிப்பு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக இதாகிட்டு நல்லா எரியுது. இந்த சைட்லாம் இதில் இங்கெல்லாம் எரியுது. நான் என்ன பண்ணுறேன்னா நான் அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன். எதுக்குன்னா நான் ஒரு 12:30 போல் கூப்பிட்ருந்தேன் சாப்பிடலாம் நம்ம அப்போவே வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அவன் சரின்னு சொல்லியிருந்தான். இப்போ நான் அவனுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் இனி போகிறோம். இப்போ பிரியாணி வாங்கிட்டு சரி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். தலைவரை கூடதுக்கு வந்தா தலைவர் ஊர் சுற்றிட்டு இருக்காரு அங்கே இங்கே. அவனை தான் இப்போ போய் கூப்பிட்றதுக்காண்டி போகிறோம். இப்போ கரெக்டாக நாங்கள் இதுலேயுமே ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். அவன் இன்னும் வரல. இப்போ தான் ஃபோன் பண்ணான் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ நான் அவனை தான் தேடி போயிட்டுருக்கோம். இந்த எடுக்கு தான் வாங்க தலைவரே வாங்க வாங்க. அது ஃபாஸ்ட் ஃபுட் சேலஞ்ச் வந்து நம்ம இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் அது. ஆனால் அது ஷார்ட்ஸு நல்லா புரிஞ்சுக்கோ. அது ஷார்ட்ஸ் ஓகேவா? ஒரு சுறவழி கிளம்பியதே. A few moments later. வந்து 2 பிரியாணி வாங்கியிருக்கோம். எதுக்கு நார்மல் பார்சல் ஒரு 100 ருபீஸ்க்குள்ள பிரியாணி வாங்கணும் அப்படின்னா இப்போ 1 kg 1/2 kgலாம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ சாப்பிட்டுக்கிட மாட்டோம். வேறு ஃபுட்டு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன யோசிச்சோம்னா ஃபஸ்ட்டே யோசிச்சுட்டேன் நம்ம நார்மலாக பார்சலே வாங்கிடுவோம். எதுக்குன்னா இதே எங்களுக்கு அதிகம் தான். நான் கண்டிப்பாக 1/2 kg இல்லைனா 1 kg பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லைனா வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஃபுட்டு. அதனால தான் நான் இப்போ நார்மலாக இது பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி இனி நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும். இனி ஸ்டாப் வாட்சும் நாங்கள் ஆன் பண்ணி விட்டுறோம். இப்போ கரெக்டாக முட்டங்கள் தான் போட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது சேர் இல்லாதனால. ஓகே 1 2 3. முட்டு வலிக்கல. 1 2 3. இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும். சரி லெக் பீஸ் ப்ரோ. பரவாயில்ல பேசுகிற வீடியோவில். பிரியாணி லெக் பீஸ் கிடைக்கிறது அதிசயம் தெரியுமா? அதுவும் லெக் பீஸா? ஆமாம். நான் உனக்கு வைக்க விடாதுன்னு தான் சொன்னேன். வயிறு நிறைஞ்சிட்டு. அது என்னது? உள்ளி பச்சடி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் சாப்பிட்டாலே சாப்பிட்டு முடிக்க குறைஞ்சது ஒரு நாம்பினா மெதுவாக சாப்பிட்டு எப்படி ஒரு 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஆக்கிடுவேன். நல்லா ஸ்பைசியாக இருக்கு. நாக்கு எரியுது. ஒன்றும் ஸ்பைசியாக இல்லை எனக்குல. வீட்டில் தயிர் சாதம் பொங்கல். வேண்டாமே இதுவும் சேர்த்தான். தின்ன முடியாது. தின்னு 4 நிமிஷம் ஆயிட்டு கரெக்டா. தண்ணீர் தலை எப்படி ஒரு மாதிரி வருதுல. சாப்பிட வந்து தண்ணி குடிக்க விடாத. அவன் அப்படிதான் பேசுவான். அவன் அப்படிதான் பேசுவான்.
சாடு முடிச்சாச்சு இன்னும் 5 நிமிஷம் ஆயிட்டு. முடியல. அவன் சாப்பாட்டுறாமன், நான் அப்படி கிடையாது. எனக்கு இந்த டைம்லாம் சீரியஸாக பத்தாது. எனக்கு குறைஞ்ச ஒரு 1/2 மணிக்கு இருக்கான். இவன் 6 நிமிஷத்துலேயே தின்னு முடிச்சிட்டான். கொஞ்சம் இல்லை எனக்கு எடுக்கலாம். 142. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காண்டி ட்ரை பண்ணுறேன். இது விடுற மாதிரி இல்லை. முடிச்சாச்சு. கரெக்டாக 7 நிமிஷம் 40 செகண்ட். சீரியஸாக முடியல என்னால். ஏன்னா நான் வரக்கு முன்னாடி தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அதனால் சாப்பிட முடியல. இனி அந்த ஃபாஸ்ட்டு சேலஞ்ச் வேறு இருக்குது. இதே முடியல, அது வேறு சாப்பிடாம விட்டுறக்கூடாது. அதனால் அது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஸோ நான் இதை முடிச்சிடுறேன். என்னால் முடியல. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் 1 kgலாம் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் இதை இப்படியே முடிச்சிடுறேன். இனி நம்ம அந்த சேலஞ்சில் பார்த்துக்கலாம். கண்ண முடிக்கும். என்னாச்சு? டைமர் ஓடிச்சு.